ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல்லேருந்து நம்ம டிஸ்பிரஸில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மேட்ச் வந்து உங்களுக்கு 57வது மேட்ச்சு நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, இது வந்து ஹைதராபாத்துங்கிற வெனியூவில் தான் நடக்குது. வாங்க கொஞ்சம் லெவலை செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட லெவல் பார்த்துடலாம். டிரைவர்ஸ் ஹெட் அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், க்ளீன் பிலிப்ஸ், அப்துல் ஸ்மாஸ். க்ளீன் பிலிப்ஸை போட்டிருக்காங்க, பார்க்கலாம். நம்ம சம்டைம் லெவலில் கொடுக்குறாங்க, ஆனால் உள்ள லெவலில் வர முடியல. சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாஸ்க்கு அப்புறம் தான் வந்து கன்ஃபார்மாக தெரியும். அப்துல் ஸ்மாஸ், சபாஷ் அகமது, பெட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தவ் உனத்கட் அல்லனா உம்ரான் மாலிக். இது ஏதோ ஒரு பிளேயர் பவுலரை போட்டிருக்காங்க. சரிங்களா? இம்பேக்டாக வந்து நடராஜனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ எல்எஸ்ஜியோட லெவல் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக்கோலஸ் பூரான், தீபக் கூடா, ஆயுஷ் பதோனி, குருணால் பாண்டியா, ரவி பிஸ்னாய், மோசிஸ் கான், நவீன் உல்காக், யாஸ் தாக்கூர். இம்பேக்டாக வந்து அசின் குல்கர்னியை வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுறாங்களா என்னென்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பிக்சர் போட்டு லேஸை பார்த்துட்டு டீம் எடுத்துக்கலாம். 57ஆம் மேட்ச் ஹைதராபாத்தில் நடக்குது. 8ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170லேருந்து 200 வரைக்கும் வரும். ஓரளவு நல்ல பேட்டிங் ட்ராக் தான். பேட்டிங் ஃபஸ்ட்டு 3, பேட்டிங் செகண்ட் 4 வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 7 மேட்ச்சுக்கு. சரிங்களா? ஓகே, ஹெட்டுக்கட்டு பொறுத்த வரைக்கும் 3 ப்ளே பண்ணியிருக்காங்க. 3மே எல்எஸ்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக 4 மேட்ச்சுக்கு பேசர் மட்டும் 30 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 15, செகண்ட் 15 ஈக்குவலாக விழுந்திருக்கு. ரைட் பேசர் மட்டும் 20, லெஃப்ட்டு 10. ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 மேட்ச்சுக்கு 12 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 3, செகண்ட் 9. இந்த வெனியில் மட்டும் எஸ்ஆர்ஹெச் 55க்கு 34ங்கிற வின்னிங் வச்சுருக்காங்க. எல்எஸ்சி வந்து ஒரே ஒரு ப்ளே பண்ணி அந்த ஒன்லையும் வின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுக்க முன்னே ட்ரீம் டீமையும் பார்த்து வந்துடலாம். இதுதான் எஸ்டர்டேவோட ட்ரீம் டீம். நம்ம வழக்கமாக பேசக்கூடியதாக ஹைப்புக்கு கூட வந்து நம்ம 0 to 40ங்கிற கேட்டகரி தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய தலைவலிங்க. 0 to 40க்குள்ளே அப்படிங்கும்போது எப்படி ஜாயின் பண்ணுறங்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நான் தான் சொல்லியிருந்தேன். வழக்கமாக நீங்கள் ஹைப்பிக்கை போட்டிங்க அப்படின்னா சும்மா ஹைப்பிக்கே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா ஒரு அக்யூரேட்டாக நமக்கு 100 பாயிண்ட் பிடிக்க முடியல. இது வந்து 90 பாயிண்ட்டு, 96 பாயிண்ட் கிட்டே இருப்பார். நீங்கள் 81 பாயிண்ட்டை போட்டாலும் ஓகே தான். ஏன்னா டிஃப்ரெண்ட் வந்து பெருசாக இருக்காது, 15 பாயிண்ட் தான் இருக்கும். அதனால தான் உங்களை சொல்கிறது அக்யூட்டாக எனக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அக்யூட்டாக பிடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் பாருங்கள் 50% கீழே அபிஷேக் பரல் 1, எஸ் டுபே 2, அஸ்வின் 3, முகேஷ் குமார் 4, சந்தீப் சர்மா 5, கலீல் அகமது 6. 50% கீழே ஆல்மோஸ்ட் 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரில் நீங்கள் எந்த பிளேயர் அக்யூட்டாக வருவாங்கன்னு சொல்லி கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஏன்னா போய் நீங்கள் டுபே கொண்டு போட்டுறக்கூடாது. டுபேட்டு 47 பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா ஹை பிக்கில் போய் போட்டுடலாம். சரிங்களா? நான் அப்படி தான் போட்டிருந்தேன். அது குல்தீப் பண்டியும் தான் ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன். அதனால் ஹை பிக்கு கீப்பரில் கேப்டன் வர மாதிரி தோணுனால பண்டுகிட்ட போயிட்டேன். ஆனால் சாம்சன்க்கு வந்துருச்சு கேப்டன். சரிங்களா? கேப்டன் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா ஹை பிக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வயசு. சரிங்களா? ஆனால் அக்யூட்டாக ட்ரீம் டீம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 0 to 40க்குள்ளே தான் போட்டான வர வழியே இல்லை. சரிங்களா? அது போக இந்த ஃபார்முலாவும் நம்ம சொல்லிட்டு வரோம். 50%க்குள்ள 2 ஃபார்முலா ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. 4 இல்லைனா 5, 6 இல்லைனா 7. நேற்று பார்த்தீங்கன்னா வழக்கமாக பழைய ஃபார்முலா 6க்கு திரும்பிட்டு ஆல்மோஸ்ட் 50% கீழே உள்ள பிளேயர் வந்திருக்காங்க. சரிங்களா? அதனால் நம்ம இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ப்ளஸ் நேற்று வந்து ஜேஸ்வாலும் பராக் 2 விதத்தில் ஒரு பிளேயர் இன்னும் ஆகிருக்கணும், உள்ளே வந்திருக்கணும். 46 பாயிண்டில் வெளியில் போயிட்டார் பராக்கு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்டில் இவர் உள்ளே போயிட்டார் 47. சரிங்களா? 46 பராக்கு, 47 டுபே. நான் வந்து பராக் தான் உள்ளே என்ட்ரி ஆகிவார்னு நினச்சேன். ஆனால் டுபே வந்து 47 ஒரு கேட்ச் பிடிச்சதுனால அவர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டார். இதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 250ல் ஒரு 50 மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போங்க. அட்வான்டேஜிங்க தான் அங்கே இருக்கும். நேற்று வந்து எதிர்பார்க்காம 2 பேர் வெளில போயிட்டாங்க. சரிங்களா? அது எதிர்பார்க்காம நடக்குது தான். ஆனால் கண்டினியூவாக நடக்குமா கேட்டால் சந்தேகம். 2 பேர் 50 அடிச்சா ஒரு பிளேயர் எப்போவுமே எடுக்க மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். சில விஷயங்கள் முக்கியமான பாயிண்ட் பார்த்தே கொண்டு போக உங்களுக்கு மேக்கப் ஆகும். சரிங்களா?
வழக்கமாக நம்ம எப்போவுமே பேசக்கூடிய ஹைப்பிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. அபிஷேக் சர்மா, ஸ்டோயினிஸ், நிதிஷ் ரெட்டி, பெட் கமின்ஸ், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7 பேர் இருக்காங்க. 7க்கு 4ங்கிற ஃபார்முலா கொண்டு போனால் ஓகே தான். உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக வேணால் 5 பேர், ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வச்சு 5 பேர் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஏன்னா ஏதோ ஒரு பிளேயர் 4 பேர் நீங்கள் அக்யூட்டாக எடுக்க முடியல அப்படின்னா ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போங்க. அந்த 4ல் ஏதோ ஒரு பிளேயர் ஏமாற்றும் போது அந்த 5 பிளேயர் வந்து உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ராகுல் எடுத்துக்கலாம். கிளாசன் வந்து நல்ல ஃபார்மில் தான் இருக்காருங்க. சம்டைம் திடீர்னு 2-3 மேட்சாக ஏமாற்றிட்டு போய் கூட உள்ளே வராது. சரிங்களா? அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வர மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. ராகுல் அண்ணா கிளாசன் 2 பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைப்புக்கு நம்ம ட்ராப் பண்ணி தான் அவனை ஒரு வழி இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா 7க்கு 4ங்கிற ஃபார்மில் தான் வந்திருக்கு. ஜெய்ஸ்வால், பராக்கு, அபிஷேக், வேறு யார் இன்னொரு பிளேயர் ஏதோ ஒரு பிளேயர் வெளில போனாங்க, பட்லர்னு நினைக்கிறேன். பட்லரில் மொத்தமாக 3 பேர்கிட்ட அடி வாங்கி போயிருக்காங்க. அதனால் ஹைப்புக்கு நம்ம ட்ராப் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? பூரான் எடுத்துக்கோங்க. குயின்டன் டிகாக் உள்ளே போட்டிருக்காங்க. சரிங்களா? குயின்டன் டிகாக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பூரான் ஃபார்ம் அவுட்டான்னு பார்த்துக்கோங்க. பூரான் 3 மேட்ச் ஆடலை, பார்த்துக்கலாம். ஃபார்ம் அவுட்னா வெளியில் போயிடுவார். இன்னொரு விஷயம் நம்ம பேச மறந்துட்டோங்க. அஸ்வினை நம்ம நேற்று பேசிகிட்டே இருந்தோங்க. அந்த 6 மேட்ச்சில் வந்து எல்லா பவுலருமே அடி வாங்குறாங்க. ஆவேஸ்கானும் சரி, சகலும் சரி, எல்லாம் அடி வாங்கி வெளியில் போகிறாங்க. ஆனால் விக்கெட்டே எடுக்காத பவுலர் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த இவரை கூட பேசிகிட்டு இருந்தோம், விக்கெட் வரச்சே இல்லை, ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னு. ஆனால் அது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய பாயிண்ட் தாங்க. சம்டைம் வந்து விக்கெட்டு நல்ல பவுலர் ஃபுல்லாக விழாது, அந்த விக்கெட்டே இல்லாத பிளேயருக்கு மேக்ஸிமம் விழுந்துகிட்டே இருக்கும். இது வந்து ட்ரீம்லெவலில் நம்ம நிறைய மேட்ச் பார்த்துருக்கோங்க. சில நேரத்தில் வந்து விக்கெட்டே இல்லாத பவுலருக்கு ஃபுல்லாக விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம நிறைய மேட்சஸில் நம்ம நடந்திருக்கு. மெயின் பவுலர் போடுவாங்க, விக்கெட்டே விழாது. ஆனால் விக்கெட்டே எடுக்காமல் இருப்பாங்க. அந்த பவுலருக்கு தேடி தேடி போய் விக்கெட் விழும். கேட்சும் சரி, விக்கெட்டும் சரி, இதெல்லாம் வழக்கமாக வரக்கூடிய ட்ரீம் லெவலுக்கு கூட ஒரு பாயிண்ட் தான். சரிங்களா? அது யதார்த்தமாக நடக்கக்கூடியது. ஏன்னா அவர் அந்த 2 விக்கெட் தான் ஐபிஎல் ஆரம்பித்து எடுத்திருந்தார். நம்ம நேற்று கூட பார்த்துருந்தோம். நேற்று எடுத்த விக்கெட்டு தான் 3, அதை சேர்த்து தான் மொத்தமே 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சரிங்களா? இது வந்து எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ராப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நேற்று ட்ராப் பண்ணியிருப்பீங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ பேட்டிங் லைனில் உங்களுக்கு ஹெட் எடுத்துக்கோங்க. ஹெட்டு சப்போஸ் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஹெட்டை வச்சுட்டு அபிஷேக் சர்மா எடுத்துக்கோங்க, அகர்வால் எடுத்துக்கோங்க, அப்துல் சமாஷ், இவங்களாம் ஃபார்மில் தான் இருக்காங்க. சரிங்களா? அகர்வாலை ரிஸ்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அங்கே வந்து ஸ்டோயினிஸ், நிதிஷ் ரெட்டி, மார்க்கோ ஜான்சன், அவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இவங்களாம் ஜியில் ரொட்டேட் பண்ணிக்க வச்சுருங்களா. குருணால் பாண்டியா நம்ம பேசுகிறது தான். நேற்று அஸ்வினை பேசுகிறோம். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே சேம் கேட்டகரி தான் இருக்கார். ஆல்மோஸ்ட் விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஜிடி கூட ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட 2, அதுக்கப்புறம் சுத்தமாக விக்கெட்டே இல்லை. இந்த மாதிரி கேட்டகரி பிளேயருக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஒரு 3 மேட்ச்சுக்கு விக்கெட்டே இல்லை. அதுதான் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏதோ ஒன்று ஏமாந்து வரலாம், ப்ளஸ் ஒரு 20 ரன்னுக்குள்ளே அடித்தா உள்ளே வரலாம். அந்த மாதிரி கேட்டகரி இந்த சீரீஸில் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். இப்போ நம்ம இப்படி பேசுகிறோம், இன்றைக்கி விக்கெட் எடுத்தாலும் எடுக்கலாம்னு கேட்டால் அந்த 3 ட்ரிப் உள்ளே வரல. பார்த்தீங்களா? அதுதான் அவர்கிட்ட ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம அதை தான் பார்க்குறோம். ஓகே, நீங்கள் 10 டீமுக்கு ஒரு 2 டீம் இடம் கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு நேற்று அஸ்வின் வந்த மாதிரி இவர் வந்துடுவாங்க கேட்டால் வரலாம், வராமல் போகலாம். அதனால் அவர் வந்த மாதிரி இவர் அதேமாதிரி 3 விக்கெட் எடுத்து உள்ளே வருவாங்க கேட்டால் அது சந்தேகம். சரிங்களா? அவர் வந்து நேற்று பேட்டிங் ட்ராக் நம்ம அப்பவும் பேசணும். அது வந்து ஒரு பேட்டிங் ட்ராக்கு எல்லாருமே விக்கெட்டு தேடி ஓடுவாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு 4 மேட்ச்சு பேட்டிங் வராமல் விக்கெட்டு வந்துகிட்டே இருந்தது. அப்போ நேற்று வீடியோவில் தெளிவாக சொன்னோம், கண்டிப்பாக அது பேட்டிங் ட்ராக்காக திரும்ப போது நீங்கள் பேட்டிங் சாதமாக போட்டுக்கோங்கன்னு சொல்லி கூட வீடியோ மென்ஷன் பண்ணி நம்ம போட்டோம். சரிங்களா? ஓகே, சபாஷ் அகமது கூட சியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பெட் கமின்ஸ், நடராஜன், மோசிஸ் கானை கூட நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? மோசிஸ் கானை எடுத்துகிட்டு யாஸ் தாகூர், புவனேஷ்குமார், நிறைய பிளேயர் இருக்காங்க. இந்த லெவலில் 2-3 பிளேயர் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? மாற்றிக்கோங்க. எனக்கு பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் எதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா மாற்றிக்கோங்க. சரிங்களா? எனக்கு இந்த சமாஷை வந்து டவுட்டாக இருக்குது, அப்துல் சமாஷை வந்து டவுட்டாக இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு கூட ஒரு பவுலரை கொண்டு வந்துடுங்க. நவீன் உல்காக்கு, யாஸ் தாக்கூர், இந்த மாதிரி பிளேயரை ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இப்படி தான் போட்டிருக்கோம். நம்ம
இதில் வந்து கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பெருசை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிடுங்க சரிங்களா. பெருசு 7க்கு 4ங்கிற ஃபார்முலாவில் எடுத்திருக்கோம் சரிங்களா. 4 பேர் தான் எடுக்கணும், நம்ம 4 பேர் எடுத்திருக்கோம். 4க்கு 5 வச்சுருக்கோம், இவர் ஹைப்புக்கு தான். ஆல்மோஸ்ட் 7க்கு 5 வச்சுருக்கோம். நீங்கள் இதில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிடுங்க சரிங்களா. ட்ராப் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து இந்த 0 to 40க்குள்ளே தான் அதிகமாக இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த பிளேயரை முக்கியமாக கொண்டு வந்து பாருங்கள் சரிங்களா. உங்கள் மனசுக்கு தோணுந்த பிளேயரை உள்ளே கொண்டு வந்து கேப்டனோ வயசோ போட்டு ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 பேர்கிட்ட வச்சுருக்கோம் சரிங்களா. லோ பிக்கை 5 பேர்கிட்ட 50% கீழே வச்சுருக்கோம். இவங்களை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி போட்டு பாருங்கள் சரிங்களா. ஏதாவது உங்களுக்கு பலம் கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்களா. இதை தாண்டி வெளியிலேருந்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம ஒரு பிளேயர் வைப்போம், உங்களுக்கு ஒரு பிளேயர் தோணும். அந்த மாதிரி பிளேயர் தோணுதுன்னா கண்டிப்பாக கொண்டு வாங்க. எனக்கு அபிஷேக் சர்மா மேலே டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் ஹெட்டை கொண்டு வந்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா அபிஷேக் சர்மா 2-3 மேட்ச் ஆடலை. போன ட்ரிப் வந்து ஹெட்டு நல்லாவே ஒரு 2 மேட்ச் அப்ளை பண்ணிட்டார். ஒருவேளை எதிர்பாராமல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவரில் அவுட் ஆகலாம், ரன் அடிக்கலாம். ஏன்னா ஃபார்மில் இருக்கார் சரிங்களா. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு சந்திப்போம்.